வந்தால் தானே கிச்சன் வரணும்னா அப்படியே உடம்பெல்லாம் 3 பேர் கிச்சன் வந்துட்டாங்க. மாறுமா மாறாதாடா? மாறிடும். அதுக்கு நம்ம தான் எஃபெக்ட். இன்னும் முடிக்கலையா? பாவம். ரொம்ப நாள் கழிச்சு சாட்டர்டே விளாக் எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. டே ஸ்டார்ட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு 8 மணி. 8 மணி. நான் 8 மணிப்பா. எனக்கு வந்து அந்த டைம் நான் ஆக்சுவலாக 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருந்த ஆர்டர் எல்லாமே இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம். அது எல்லாமே ஓரளவுக்கு பேக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் போய் வாங்க போகணும். எனக்கு கொரியர் கவர் தீர்ந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அது போக ஆயுத பூஜை லீவ் வந்து 5 நாள் வந்துச்சு, போயிடுச்சு. 3 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. அதனால் சரி ஓகே இன்னைக்கு சிக்கன் எடுக்கலாம், பிரியாணி செய்யலாம், சூப் பிடிச்ச மாதிரி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறனால தான் இப்போ குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. இப்போதான் கறி எடுக்கவே போகிறோம். போயிட்டு வந்து சமைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பூர் போகணும். இவங்களுக்கு ஜெராக்ஸ் போடணும், அவங்களுக்கும் ஜெராக்ஸ் போடணும், A4 ஷீட்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. என்னென்ன வாங்குறோம் என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பிடிக்காத வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா இனி அந்த மாதிரி போடாமல் இருக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ எதுவும் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட ஃபுல் அண்ட் சப்போர்ட்டு அண்ட் லவ்வும் எங்களுக்கு கொடுங்க. நம்ம வந்து பிஸ்னஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிற கொஞ்சம் ஒரு 20 டாப் மட்டும் இருக்குது. அதை மட்டும் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே யோசிக்கலாம், பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். பட் மசாலா பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்கும். டாப்ஸ் மட்டும் மசாலா ஐட்டம்ஸில் எல்லாமே போகும். டாப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டாப்ஸும் சாரீ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா என்னோட பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கோங்க. அவங்க வந்து ஷாப் வச்சுருக்காங்க. என்னோட பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கோடா, நீங்கள் வீடியோஸ் பண்ணி கொடுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரி மாதிரி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் போன பின்னாடி நம்ம வேணால் ஒரு 10 ரூம் எடுத்து வேணால் நம்ம ஒரு கடை மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு. அங்கே பாரு, அங்கே பாரு. இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து என்னால் எந்த பக்கமே திரும்ப இந்த பக்கம்டா இன்னும் 2 வருஷத்துக்கு எதுலேயே என்னால் வந்து முதலீடு போட முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே இது தோராயமாக ஒரு 50,000 வேணும். பட் இப்போ என்னால் அவ்வளோக்கு இது பண்ணல. இவங்க 2 பேரும் படிக்கிறாங்க, கடன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அந்த அக்கா கூட சேர்ந்து வீடியோஸ் மட்டும் பண்ணி கொடுத்து நம்ம வந்து சேலரி வாங்கிக்கிட்டாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அது பாப்பாக்கிட்ட பேசிட்டு யோசிச்சு சொல்கிறேமான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா வாரம் 1 டே வந்து நம்ம வந்து அந்த அக்கா கடைக்கு போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம், ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு பண்ணிக்கலாம், அப்படி பண்ணலான்னு இருக்கேன். அதோட கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவனுக்கு கைவலி இருக்கனால இவன் வரல. எனக்கும் பசி, காலையிலேருந்து 2 வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன், பசிக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருந்தாலும் இல்லைனாலும் யாரும் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா 3 பேர் உட்காந்து சாப்பிடணும், இல்லைன்னா அது உள்ளே இறங்காது. தனியாக ஒரு ஆள் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டாங்க, எனக்கு பசி வந்துச்சுன்னா அது போட்டு சாப்பிட்லாம். எல்லாரும் இருக்கும் போது நம்ம மட்டும் சாப்பிட்றதுன்றது எங்கள் வீட்டில் நடக்காத விஷயம். இப்போ காலேஜ் போயிட்டாங்கன்னா அந்த மதியம் ஒரு சில நாள் சாப்பிட்டேன், ஒரு சில நாள் அவங்க வந்த பின்னாடி சாப்பிட்டேன். இப்படி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் என்னை நான் நிறைய மாற்றிக்கணும். நிறையா நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் மாறணும். நான் இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு வந்ததே இப்போ கடைசியாக அது எல்லாமே நான் வந்து ட்ராப் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் நான் என்னோட எஃபெக்டை கொடுக்கணும். ஏன்னா நான் நிறைய மாற்றிக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இனி புதுசாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசணும்னா பசிக்கு போயிட்டு வந்துடலாம். இன்னும் சமைச்சு சாப்பிட்டு தான் திரும்ப நம்ம வந்து திருப்பூர் போகணும். நான் சமைக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேர் குளிச்சு ரெடி ஆகிடுவாங்க. அப்புறம் சேர்ந்து ரீல்ஸு, ஃபன்னி காமெடிஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்படிதான் எங்கள் வீட்டில் நடக்குது. இந்த பெட்டு எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டனால கட்டில் போட முடியல,
கதவையும் சாத்த முடியல. அதனால ரொம்ப சிரமமா இருக்கு. இவனுக்கு நல்ல அட்வான்டேஜா இருக்கு. இந்த நகத்தை வச்சுக்கிட்டு கீழே இருங்க, கீழே அதுக்கு நல்ல அட்வான்டேஜா இருக்கு. இதுல என்ன தெரியுமாமா பண்ணணும்? இப்ப ஜம்பிங் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இதுல ஏற மாட்டானுங்களா? இது புடிப்புக்கு, இது தொங்குறதுக்கு வசதியா இருக்கு. இது அப்படி கிடையாது. பாருங்க பாருங்க சரி தங்கம், நீ இதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு போயிட்டியா? சரி தங்கம், நீரு நாங்க போயிட்டு வந்துடுறோம். யார் தெரியல? ஐயோ ஜம்பிங், புடி 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 புடி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க. ஐயோ 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 ஐயோ. எவ்வளவு தண்ணியில போடணும்? குடைக்கணும், உன்னால குடைக்க முடியாது. நான் குடைச்சு போட்டு. சாமி, அவங்க அம்மா பாவமான இருந்தாலும் டேய் பட்டே, நீ பெத்துட்டு நீ படுற பாடு இருக்குதே. ஐயோ சாரி. இங்க பாரு, பாடி அந்த சைடு எட்டி ஒத்தினா தாங்க மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு சாப்பாடு பட்டு பாரு சாமி. பாடி இவளுங்க கடக்குறாளுங்க. நீ படுத்து கொடுத்தாங்க பட்டு. இங்க படுத்துக்கோ, நீ படுத்துக்கோ. போ, அரை மணி நேரம் தான் டைம். போய் சமைச்சு எடுத்து வா. அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப்? அதுல பாக்கெட் இருக்கு, நீ வச்சு ஆடிட்டே இருக்கிற. எனக்கு இருக்கு, நான் ஏன் பண்ணணும்? கறி கழுவு. அக்கா, கேமரா பிடிக்கும். கறி கழுவு. நம்ம சோப்பு தூள்லாம் போட்டு கறி கழுவும், பரவாயில்லையா அக்கா? உனக்கு தெரியாதம்மா, எப்பயுமே ஒரு வீட்டில் 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க பச்சைக்கறியில் கையே வைக்க மாட்டாங்க, ஒருத்தங்க தான் பச்சைக்கறியில் கை வைப்பாங்க. வைக்கிற ஆள் அக்கா. அக்கா அப்படிதானே? எப்பவுமே எங்கள் அக்கா தான் சிக்கன் கழுவும், இல்லைன்னா எங்கள் அம்மா. மட்டும் இல்ல, எல்லாமே இல்லைன்னா எங்கள் அம்மா. நான் தொடவே மாட்டேன். நீ கிச்சன் பக்கம் வரவே மாட்டேன். கிச்சன் வரணும்னா அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குதுன்றுவா. நான் இப்போ கிச்சன் வரும்போது எப்பயுமா வர மாட்டேங்குது. இப்போ வந்து சேர்க்க சரியில்லை. சேர்க்க சரியில்லையா? ஆமா, கேட்க மட்டும் செய்யறாங்கல்ல, நீ கேட்டாலும் கிடைக்காது, அவ்வளவுதான். இனிமே எங்க இருந்து பணம் வந்து கொட்டும்? நம்மளே பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டோமே, என்ன வரும்? 100-200 வேணும்னா கூட சரி, அதுல ஏதோ 2 போச்சுன்னா காசு இருக்குதுங்களா? நீ என்ன பண்ணுவ? நீ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சிக்கன் பிரியாணி 10 ரூபா வேணும்னாலும் அதுக்கான உழைப்புள்ளார் இருக்கணும். 10 ரூபா செலவு பண்ணாலும் 10 ரூபா அது ஏன், எதுக்கு, எப்படி கிடைக்குது அப்படிங்கறத யோசிச்சு பண்ணணும். 2 பேர்த்துக்குமே அதுதான். காலேஜ் கொடுக்குற காசு தேவையில்லாம செலவு. இந்த 60 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடுன்னு இந்த ஃபோன் பண்றது, ஸ்கேனர் அனுப்புற வேலைலாம் இன்னும் இருக்கக்கூடாது யாருக்கும். அவ்வளோதான். மாசத்துல ஒரு நாள் பழையபடிக்கு கறியாக்கு, அவ்வளோதான். மாசத்துல ஒரு நாள். நீ இந்த பத்தி இந்த மாசமே ஹோட்டல் கூட்டு போறதை நிப்பாட்டிட்டனா? அது வேணாம்னு தான் நாங்களே சொல்லிட்டோங்க. அவ்வளோதான். இனி ஒன்றுன்னா எல்லாமே ஸ்டாப் தான், டோட்டலி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துதான். இனிமே அந்த சோறு வேணும், இந்த சோறு வேணும், அவங்களுக்கு வேணும், இவங்களுக்கு வேணுங்கிறது அங்கே கிடையாது. அளவா ஆக்குறோம், அளவா திங்கிறோம். இதனால சாப்பாட்டுக்கு என்றைக்குமே நான் வந்து கட்டுப்பாடு படுத்துனது கிடையாது. இனிமேல் சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் கட்டுப்பாடாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு அப்படின்னு, அவ்வளோதான். பழைய கஞ்சியாக இருந்தாலும் வீடியோவுக்காகவும் இல்லை, மனுஷனுக்காகவும் இல்லை. அவங்க சேனலை அவங்கவுங்க ரன் பண்ணுற வழியை பாருங்க. அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. இனிமேல் ஒழுங்காக வீடியோ போட்டு சம்பாரிச்சா தான் காலேஜ் ஃபீஸோ, காலேஜுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு காசு எல்லாமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. மசாலா வர்றது, மசாலா செப்பரேட்டாக செலவு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதனால அதையும் பார்க்கணும். அம்மாவுக்கு மசாலா வந்து காசு வரும் அப்படின்னு கடைக்கு 5-10 பொருள் கவர்ந்து அதுக்கு இதுக்குன்னு சரியாக போயிடும். அதனால கவனமாக இருந்துக்கிட்டா நல்லது. நீ எப்படி கண்டென்ட் யோசிக்கலாம், எந்த மாதிரி பண்ணலாம், எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சம்பாதிச்சு வீடியோ போட்டு பண்ணுறாங்க. நம்ம எப்படி பண்ணலான்னு யோசிங்க. ஒரே ஆப்ஷனல் அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிறது. இல்லை அதுவும் நாங்கள் பண்ண மாட்டோமா சொல்லிடலாம். கம்பெல்லாம் கிடையவே கிடையாது. அது யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, யார் என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல. அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. புரியுதா? என்ன புரியுது? இது என்னது சேலஞ்சுக்கு வந்து நீ கையை நீ வந்து ஃபோர்ஸாலாம் இழுக்காத. என்னது இது? எனக்கு கேட்க மாட்டேன். இந்த இடத்து கை வை, நான் கை வச்சிருக்க இடத்து கை வை. இதில் நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் நானே பிடிச்சி பார்க்குறேன். 3 பேர் கிச்சன் வந்துட்டாங்க. என்னம்மா நீ செய்ய போற? பிரியாணி நீ கேட்டது செய்வோம். நார்மல் அரிசியில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்பீங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். என்னங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு பிரியாணி செய்றீங்க நாளைக்கு செய்யலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. எப்போ சாப்பிடணும் தோணுதோ அப்போ சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு தான் சாப்பிடணும் நாளைக்கு தான் சாப்பிடணும் என்ன திட்டுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமை ஏன் தின்னீங்க அப்படின்னு. புரட்டாசி இன்னும் முடியலையா? தீபாவளி வர வாரம் முடியும். ஓ சரி சரி. திட்டுவாங்க. நமக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிடணும். கரெக்டு தான். ஸோ அதனால நேற்றே செய்ய வேண்டிய பிரியாணி நேற்று ஆர்டர் அது இதுட்டு அப்படியே போயாச்சு. பாப்பா ஏன் அவளையே கூப்பிட்டு சொல்கிறேன். வந்து தூக்கிட்டு போன்னு சொன்னேன். அம்மா பெட்ரூம் ஓப்பனில் தான் இருக்குது. 2 ஏற்கனவே பெட்ரூம் போயிடுச்சு. இன்னொன்று அப்படியே எகிரி குச்சி போனால சீல இருக்குடா. இரு நான் இப்போ தான் தூக்க போகிறேன். அப்படியே ஏறலாம்ல, சைடில் இருக்க பெட்டு மேலே ஏறி அங்கேருந்து பெட்டில் குதிக்கிறாங்க. அது விளையாட்டு. இருங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு. ஹியர் இதுதான் நடக்குது எங்கள் வீட்டில். இந்த குண்டா கதை சொல்லுமா. ஸ்லோவாக வை, அப்போனா தான் ரெடி. ஸ்டார்ட். இந்த பிரியாணி பாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. என்னன்னா நம்ம வீட்டில் இருக்க கொஞ்சம் அடி கம்மியாக இருக்கும் கனம் வந்து. அன்னைக்கு இருந்த இரும்பு வேஸ்ட்டு பண்ட பட்டாத்திரம்லாம் போட்டுட்டு சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே போடலான்னு பார்த்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி சொல்லிட்டு நம்ம இதை போட்டோம். அதை போட்டு இது வந்து கிலோ வந்து 700 ரூபான்னு சொல்லி இது எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 இருந்துச்சு. ஸோ அதனால் பழசெல்லாம் போட்டுட்டு இது எவ்வளோப்பா கொடுத்தனால 550 ரூபா கொடுத்தேன். பழசெல்லாம் போட்டு 550 ரூபா போட்டேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு 2 கிலோ கறி ஆக்கணும், குழம்பு கிரேவி வைக்கணும், ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி கோழிக்கறியாக இருந்தாலும் சரி வைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட பாத்திரம் இல்லை. ஸோ அதனால் சரின்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து இது ஒன்று வாங்கினேன். அப்போ தீபாவளிக்கு அக்காலாம் வருவாங்க, அப்போ காலையிலே 2 கிலோ கறி ஆக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இதை எடுத்தேன். பட் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் பிரியாணி செய்ய போகிறோம். அன்றைக்கே செய்யலான் இருந்தோம், ஏன்டா அன்றைக்கே அதுக்கு அடுத்தனால ஆனால் முடியல. அதனால இன்றைக்கி செய்ய போகிறோம் பிரியாணி. இது வந்து பிரியாணி அரிசிலையும் கிடையாது, பாசுமதிலையும் கிடையாது, சீரக சம்பாலையும் கிடையாது,
வீட்டில் ஸ்பைசஸும் இல்லை. ஆமாம், எல்லாமே தீர்ந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து இது பண்ணோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் வாங்கணும். கொஞ்சம் வாங்கலாம். எப்பவுமே என் வீட்டில் இப்படி துடைக்க மாட்டேன். தொடச்சி எண்ணெய்க்கு எடுத்து போட மாட்டேன். எந்த ஒரு விஷயமே துடைக்கவே மாட்டேன். இன்னைக்கு எல்லா விஷயமும் நான் தொடச்சி போடுறேன். இதுவும் மாறும், இந்த காலகட்டங்களும் மாறும், கண்டிப்பாக மாறும். மாறாமலாம் இருக்காது, கண்டிப்பாக மாறும். நாங்கள் 3 பேரும் முடிவு பண்ணிட்டோன்னா மாறிடும். கரெக்டாக மாறுமா மாறாதாடா? மாறிடும். அதுக்கு நம்ம தாண்டா எஃபெக்ட் போடணும். அதனால மாறிடும், இந்த நிலைமையே மாறும். வீட்டில் சக்கரை சக்கரை நிறைய என் வீட்டில் இப்போதைக்கு வந்து இதெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒரு நாள் என் வீட்டுக்கும் மாறும், நம்பிக்கை இருக்குது. இது எல்லாத்துக்கும் காலகட்டங்கள் சூழ்நிலைகள் மாறுறது சகஜம்தான். இதுவும் மாறும். அப்புறம் ஆயில் நிறையா ஊற்றி சாப்பிட்றீங்க, ஆயில் நிறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து 3/4 கிலோ அரிசி 1 கிலோ கறி போடுறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 400 ml எண்ணெய் ஊற்றணும். ஆனால் நான் கிட்டத்தட்ட 100 ml தான் எண்ணெயை ஊற்றுவேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். அது சொல்கிறதுல தப்பே கிடையாது. அந்த தப்பு சொல்ல வரல. தக்காளி வெட்டணும், இது வாங்கிட்டு. அதனால வந்து தப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 2 நேரத்துக்கு செய்கிறோம். ரொம்ப நாள் கழித்து மதியத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் பிரியாணி இல்லையா? ஏற்கனவே ஒரு நாள் செஞ்சுமேடா. மட்டன் பிரியாணி செஞ்சோம். அன்றைக்கி தான் அவசரமாக செஞ்சு இல்லை இன்னொரு நாள் செஞ்சோம். சிக்கன் செஞ்சோம். பக்கமாக செஞ்சோம். ஒரு 2 வாரம் இருக்கும். எல்லாம் மாறும், எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். மாற்றம் ஒன்றே மாறாது, எல்லாம் மாறும். மாற்றி காட்டுறோம், வைராகியமா இருந்தோம்னா கண்டிப்பா மாற்றி காட்டுறோம். பழையபடிக்கு வறண்ட ரக்ஷம் நிரு இருக்கு. சொல்லுங்க. எல்லாத்தையும் மாற்றி காட்டுவோமா? என்ன மாற்றி காட்டுவோமா? சம்மந்தமே நான் இப்போதான் வரேன். என்கிட்ட வந்து எல்லாத்தையும் மாற்றி காட்டுவோமான்னு கேட்டா, அங்கே நான் பிஸ்னஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுடைய நிலைமைகள் மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறும். மாற்றுவோமா மாட்டோமா? மாற்றுவோம். பழைய நிலைமைக்கு வருவோமா மாட்டோமா? வருவோம். எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். ஆமாம், அந்த மாதிரி வருவோமா மாட்டோமா? வருவோமே. எவ்வளோ நாளுக்குள்ள வரோம்? கண்டிப்பாக வரலாம். எவ்வளோ நாளுக்குள்ள? 2027க்குள்ள. 2026ன்னு சொல்ல முடியாது, எனக்கு 3 மாதத்துல இருக்குது. 27க்குள்ள. என்ன சொல்லுவேன் நினைச்ச? 2026 மொட்டை அடுப்பு சிம்ல போடுங்க, கொதிக்குதுங்க. கடுகு போட்டியா? கடுகு யாராவது போடுவாங்க பிரியாணிக்கு? மென்டல். நீ போடுவ. நான் போய் சாக்லேட் சாப்பிட போகிறேன்ப்பா. டாட்டா, பை பை. சீக்கிரம் சமைச்சிட்டு வா. அம்மா என்ன பண்ணுற? எல்லாம் வதக்கிட்டேன், மசாலா ரெடி. இது வந்து நம்ம பிரியாணி மசாலாவில் தான் நான் வந்து போட்டு பிரியாணி செய்கிறேன். இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. செய்யும் போது அதுக்கு இது எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே வேறு ஒரு மெசேஜ் வந்தனால அதை பார்த்துட்டு அப்படியே நான் அந்த மசாலாவை போட்டுட்டேன். இப்போ நான் கறி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிலோவில் வந்து நான் 6 லெக்கு கேட்டேன். நாங்கள் வந்து சேலஞ்சுக்கும் இந்த சாப்பாடு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் 6 லெக்கு போட்டால் 250 ரூபாய்க்கு வந்துச்சு. அதனால் 4 லெக்கும் அது கறி மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன் 4 லெக்குன்னு கேட்பாங்க. அதை கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிலோவுக்கு நான் 6 லெக்கு கேட்கும்போது அவ்வளோ வந்துச்சு. பாப்பா எனக்கு கொஞ்சம் பீஸ் வேணும்ட்டா. சரி
சரி ஓகே தங்கம் நீங்கள் எனக்கு வந்து இப்படியே பண்ணி கொடுத்துருங்கன்னு அவன்கிட்ட கேட்டு அவன் பண்ணி கொடுத்தான். அதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே எடுத்த? ஆறாருக்கு தான் போனேன். எப்போ போடுற தம்பி இல்லை. சரி சரி. 2 பேருமே புதுசாக ஆரல்புரமா? இங்கேயா? தலைமலையா எப்பவும் போடுற தம்பி இருந்தால் அதை கரெக்டாக போட்டுருவாரு. பரவாயில்ல, லெக் இருந்துச்சு. எனக்கு என்னமோ லெக்கு வறுத்து குழம்பு மாதிரி எப்படி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து லெக் எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. அப்படியே கிரேவி மாதிரி வச்சு இந்த வீடியோலாம் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இல்லை. நான் அப்படி லெக் பொரிச்சு சாப்பிட்டுருக்கேன். அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுருக்கோம். அதனால அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பிரியாணி செய்கிற மைண்ட் செட் இருந்ததுனால தான் சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு இதையே இது பண்ணியாச்சு. நான் அது என்னன்னு பார்த்துட்டு நானே யூடியூப்பில் பார்க்குறேன். பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு நாங்கள் இருந்தப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் உனக்கு பழகிடும்ல. நீயே பார்த்துப்பேல. நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் முடிக்கலையா? நான் தான் உங்களுக்கு பயப்படுவேன். அடுத்த குடும்பம் உங்களுக்கு பயப்படும். ஆனால் ஸ்மெல் ஏன் எப்படி வருது? ஆ சிக்கன் என்ன போடலையா? எப்படி ஒரு 40% வெந்திருக்கும். பா இது கொஞ்சம் தள்ளி வைமா. உள்ள இந்த பக்கம் தான் ஃபுல்லாக இருக்கு. ம் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி. கறி அப்படியே 40% வெந்திருக்கும். அரிசி போடும்போது கறி உடஞ்சிருச்சுப்பா. 2 லெக் உடஞ்சிருச்சு. சரி விடு, எல்லாம் சாப்பிட தானே போகிறோம். சாப்பிட தான் போகிறோம். சேலஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சேலஞ்சு இப்போ இல்லை, ஈவினிங் சேலஞ்சு. இப்போ பண்ண முடியாது. இப்போ என்ன பசியில் அதனால தான் திருப்பூர்லாம் போயிட்டு வந்துட்டு புரியுது. கவர் இல்லை. ஓகே, நானும் போய் டிவியில் ஏதாச்சும் போடுறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுத்து. பிரியாணி ரெடி ரெடி ரெடி. வாடா. நார்மல் சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலாவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். கிலோ கூட இருக்க மாட்டானுங்க. இங்கே பாரு, இங்கே பாரு. ஐயோ ஐயோ, என் பட்டு நிம்மதி தூங்க கூட விட மாட்டேங்குதுங்களே. ஒன்று என்னன்னா வாய் வச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொன்று பாருமா, நான் சால் போடாம வரதா இல்லையே, ஸ்டால் இருக்கு. அவங்களே காட்டாங்க. ஒரு பண்ணு வாங்கிக்கிறேன். அதையும் அதிலே போட்டுக்கலாம். அது என்ன இதுதானே. சரி கதவு சாத்திக்கோ, நம்ம போயிட்டு வந்துடுறோம். அவனுங்களை தாண்டிவியா நீ? மழை வரும் கன்ஃபார்ம். தட்டுப்பையா, இது பாரு, இந்த பாரு. சரி நான் உனக்கும் தரேன், உனக்கும் தரேன். நீ எனக்கு தராதடி, வேணா. அவன் கையில் என்ன பட்டு கையில்? எங்க? இதோ இந்த கையில். எங்க என்னடா இருக்கு? எனக்கு ஒன்றும் தெரியல. இதா அது முடி சொட்டை சொட்டை பையில. டாட்டா, பை பை. டாட்டா 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 டாட்டா. போலாம். பாவம், எதுக்கு அவனுங்களை இப்படி போட்டு வச்சிருக்கிற?
இப்போ அருமை எவ்வளோ அழகா உள்ள ஓடுறான். நீ உள்ளார ஒண்ணுக்கு போனா நீ க்ளீன் பண்ணும். ஏன் வந்து ஓபன் பண்ணு. இதை வந்து க்ளீன் பண்ண தவக்கல. ஏன் க்ளீன் பண்ண சொன்னதுக்கு மேடம் பண்றேன் அப்படின்னீங்க? தவக்கல. எங்க 2 சேனல் மட்டும்தான் காலி பண்ணிச்சிங்க. வாயில முத்த முடிப்பீங்க, நான் தான் முடிப்பேன் நிறைய. இப்பவே கொடுத்துக்கிறேன் வெளியில போறதுக்குள்ள. இவனுக்கு வெளியிலவே போக ஆரம்பிக்கல. என்னது இது கருமும் பட்டு புள்ளி ஒழுங்கா வாட்ட மாட்டேன் நின்னு. செருப்பு கீழே விடாம நான் பல டைம் சொல்றேன். அதுக்குள்ள ஏதாவது சுருட்டி படுத்து நம்ம போலாம். இல்ல வரல ஒத்துக்கு. வாஷிங் மிஷின் கம்ப்ரஸ் உருட்டு இருந்துச்சுங்க. திறந்து பார்த்து திரும்பி சாப்பிட்டேன். பட்டு நீ புள்ளி நல்லா வளர்த்த மாட்டியா?